குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாடம் 3 சமன்பாட்டியல் பயிற்சி 3.1. ரொம்ப ஈஸி தான். அதில் ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம். ஒரு கனசதுர பெட்டியின் பக்கங்கள் 1, 2, 3 அலகுகள் அதிகரிப்பதால் கனசதுர பெட்டியின் கொள்ளளவை விட 52 கன அலகுகள் அதிகமுள்ள கனச்செவ்வகம் கிடைக்கிறது எனில் கனச்செவ்வகத்தின் கொள்ளளவை காண்க. கனசதுரத்தின் கன அளவு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. அதாவது இது எல்லா பக்கமும் எப்படி இருக்கும், கனசதுரம் சமமாக இருக்கும். அப்போ இந்த பக்கம் எக்ஸ்னா இந்த பக்கம் எக்ஸ்னா இந்த பக்கம் எக்ஸு. அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு 3x எக்ஸ் கியூப். சரிங்களா? என்ன வரும்? எக்ஸ் கியூப். எவ்வளோ அதிகரிக்கிறது? 52 கன அளவுகள். சரி, ஓகே. அதில் பக்கங்கள் கொடுத்துருக்காங்களா, ஒரு பக்கம் என்னது எக்ஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1. ஏன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு சொன்னால் அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1. நீளம் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு அகலம் எக்ஸ் ப்ளஸ் 2, அடுத்து ஹைட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. சரிங்களா? திரும்ப சொல்கிறேன். லென்த்து பிரெத் ஹைட்டு மூணுமே சமமாக இருக்கும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப். அது வந்து எவ்வளோ அதிகரிக்குது? அந்த கன அளவு வந்து 52 கன அளவு எக்ஸ் கியூப்னு வச்சுங்க. அது எவ்வளோ அதிகரிக்குதுன்னா 52 அதிகரிக்கிறது. அந்த 3 பக்கம் கொடுத்துருக்காங்க. நீளம் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு அது மூணுத்தையும் கொடுத்துருக்காங்க. மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x. அதுக்கப்புறம் 1 கொண்டு மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் 2. இது முடிச்சுங்களா? இப்போ இந்த டேர்ம் மட்டும் மீதி என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 3. திரும்ப இந்த எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கொண்டு இது கூட பெருக்கணும். புரியுமா? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸ் கியூப். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 3 ப்ளஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து 3 இந்த 2 கூடயும் போயிட்டேன். அதுக்கப்புறம் 2x எடுத்துக்கொண்டே பெருக்குங்க. ப்ளஸ் 2. சரிங்களா? 2 இன்ட்டு 2 2x ஸ்கொயர் ப்ளஸ் 6x. சரிங்களா? அடுத்து எக்ஸ் எடுத்துக்கொண்டு பெருக்குங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 2x ப்ளஸ்ஸு 2 3 6. சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் ஆர்டர் எழுதுங்க. இதில் ஹையஸ்ட் பவர் எது? முதல்ல எக்ஸ் கியூப். எக்ஸ் ஸ்கொயர் எத்தனை இருக்குது? 3 5 6. அப்போ 6x ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து எக்ஸ் பாருங்கள். 6x 6 3 9x 9 2 11x. ரிமைனிங் என்ன இருக்குது? ப்ளஸ் 6. இந்தாண்ட என்ன இருக்குது? எக்ஸ் கியூபு ப்ளஸ் 52. எக்ஸ் கியூப் கேன்சல் இருந்தால் எடுத்துலாம். ரிமைனிங் இது 52 இந்த பக்கம் எடுத்து வந்துடுங்க. 6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 6 மைனஸ் 52 ஈக்குவல் டு 0. இதை கழிச்சா என்ன வரும்? 6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x 52 6 போச்சுன்னா 46 ஈக்குவல் டு 0. இப்போ இருபடி சமன்பாடாக வந்துருச்சு. நம்மளுக்கு என்ன பண்ணணும்? பெருக்குனா 6 இன்ட்டு மைனஸ் 46 வரணும். கூட்டினா 11 வரணும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள். இந்த 6 எப்படி பிரிக்கிறேன்? 2 இன்ட்டு 3 பிரிக்கிறேன். இந்த சரிங்களா மைனஸில் தான் வரணும். பெருக்கணும். கவனிங்க. மொத்தமாக 2த்தையும் மைனஸ் எடுத்துகிறேன். 6 எப்படி பிரிக்கணும்? 2 இன்ட்டு 3. இப்போ இந்த 46 எப்படி பிரிக்கிறேன்? 2 இன்ட்டு 23ன்னு பிரிக்கிறேன். சரிங்களா? பிரிக்கிறது எதுவும் மிஸ்டேக் பண்ணல. அதை அப்படியே வச்சுருக்கோம். நீங்கள் சரிங்களா? நெக்ஸ்ட்டு கவனிங்க. 2 3 6 6 2 12. இது 2 தான் பெருக்க போகிறோம். இந்த 2 இருக்குது 23. இதை மட்டும் எடுத்துங்க. இந்த 6 எப்படி பிரிக்கிறேன்? 2 இன்ட்டு 3 46 எப்படி பிரிக்கிறேன்? 2 இன்ட்டு 23. அப்போ 2 2 6 6 2 12. இப்போ பாருங்கள். இது 2த்துல இது மைனஸ் பண்ணணும். பெரிய நம்பர் ப்ளஸ். அப்போ 23 12 வச்சா 11 ப்ளஸ் வருது. அப்போ இதுக்கு மைனஸ் பண்ணணும். நம்மளுக்கு என்ன இருக்குது? முன்னாடி 6 இருக்குது. அப்போ 6ஆல் வைக்கணும். 6 அடிச்சுன்னா வரும் எக்ஸ் மைனஸ் 2 6 2 12 ஈக்குவல் டு 0. அடுத்து இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவுமே அடிக்க முடியாது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 23/6 ஈக்குவல் டு 0. அப்போ என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு 2 கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு -23/6 கிடைக்கும். இது வந்து ஏற்புடையதல்ல. ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம்?
ஏற்றுக்க மாட்டோம், நெக்லெக்ட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 2 தான் நம்மளுக்கு ஆன்சர். சரி, அவங்க என்ன கேட்டிருக்கேன், அந்த கனச்செவ்வகம் கிடைக்கிறதுல அந்த கனச்செவ்வகத்தின் கொள்ளளவு காண்க. கொள்ளளவு அதாவது 52 அலகுகள் அதிகமுள்ள கனச்செவ்வகம் கிடைக்கிறது எனில் அந்த கனச்செவ்வகத்தின் கொள்ளளவு என்னது x³ + 52. கொள்ளளவு கேட்டிருக்காங்க. கொள்ளளவு என்னது x³ + 52. அப்போ எக்ஸோட விட எவ்வளோ 2^3 + 52. 2 3 போடுங்க, எத்தனை வரும் 8 + 52. தேர்ஃபோர் ஆன்சர் 52 8 கூட எவ்வளோ வரும் 60. இதுதான் கனச்செவ்வகத்தின் கொள்ளளவு. சரிங்களா? இதை டவுட்னா கேளுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2 மார்க், சிம்பிள் 2 மார்க் தான்.